அவ்வளவு தூரம் பரவலாக கிட்னி திருடு நடந்திருக்கிறது என்று சொல்லும்போது கூட, அவ்வளவு தூரம் இன்றைக்கு பெரிய அளவில் ஊடகங்களில் வெளிவந்ததற்கு பிறகும் கூட ஒரு அமைச்சர் எதேச்சதிகாரமாக எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அது திருட்டு கிடையாதுங்க, முறைகேடுங்க. இப்போ இது கேட்டாங்களா? இல்ல, அவர் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் போய் வந்து விழிப்புணர்வு எல்லாம் கொடுக்க முடியாது, அது எங்களோட வேலை இல்லை. இதுதாங்க உங்க வேலை, இதுதான் உங்க வேலை. சொல்லுங்க, வீடியோ போடுறது, இது யூடியூப் சேனல் நடத்துறது, வந்து நாடக கம்பெனி நடத்துறது, மீடியாக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு மாதம் மாதம் பணம் கொடுக்குறது, இதை தவிர வேறு என்ன உங்களுக்கு வேலை? எவனும் செத்தா கண்டுக்க மாட்டீங்க. உங்கள் கட்சிக்காரனே போய் இப்போ பல்கலைக்கழக மாணவிகளை வந்து பாலியல் துன்புறுத்து பண்ணுவான், அதை கண்டுக்க மாட்டீங்க. கிட்னி திருடுறாங்க ஏழை மக்கள், அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களை வந்து ஆசை காட்டி அவர்களை வந்து மோசம் செய்து அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை வந்து அவருடைய கிட்னியை திருடுறீங்க. இது கூட நீங்கள் பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்கன்னாங்க. ஒவ்வொருத்தனையும் போய் கிட்னி தராதனா நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாருல்ல. உன் கட்சிக்காரன்ட்ட சொல்லுங்க. திராவிட ஆனந்தன் இருக்கான்ல புரோக்கரு, உன் கட்சிக்காரன் திமுககாரன், அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, டே கிட்னி திருடாதரா அப்படின்னு. ஏன் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுற? ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லையே. காவல்துறை தன்னுடைய கடமையை முறையாக செய்திருந்தா, இந்த திராவிட ஆனந்தன் மாதிரி திமுககாரர்களை தூக்கி உள்ள தூக்கி போட்டிருந்தா, நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம்